என்னையா டிஎம்கேக்குள்ள கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமே. மு.க. ஸ்டாலின் அவரோட மருமகன் சபரீசன் அவர் ஒரு பக்கம் வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு போல ஸ்டாலின் அவங்கள. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவங்களும் கனிமொழி அவங்களும் வந்து ஒரு பக்கம் பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுன்றதே தெரியாம முடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஏடிஎம்கேவோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அதாச்சும் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவங்க தவறுனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கி ஆளுக்கு செப்பரேட்டா கட்சியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாச்சும் பாத்தீங்கன்னா தினகரன் வந்து செப்பரேட்டா அமமுகன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஜே தீபான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க செப்பரேட்டா ஒரு கட்சி, அதாச்சும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தீபா பேரவைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சசிகலா இப்போ லேட்டஸ்டா ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஐபு தமாகான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெருசா ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாச்சுன்னா அதுல சந்தோஷப்படுறதுக்கு கண்டிப்பா இவருதான் முக்கியமான ஆள். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தா நம்ம அண்ணன் அவங்க பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்லா ரெடி ஆயிடுவாரு. நீங்க இல்லண்ணே, இவருதான். இந்த மாதிரி எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா நம்ம தனுஷ் அண்ணன் என்ட்ரி பர்ஃபெக்டா இருக்கும். நம்மளுக்கு அதனால ஒரு இம்பாக்டும் இல்ல.